இன்றைக்கிங்க சுலபமான முறையில் தக்காளி குழம்பு செய்யலாம். ஈஸியான ரெசிப்பிங்க. சுவையில் வந்துங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த குழம்புங்க. நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த குழம்புங்க இட்லி, தோசை, ரொட்டி, சாதத்துக்கு அருமையாக இருக்கும். பிகினர்ஸும் ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க ரெசிபிக்குள்ளார போகலாம். முதல்ல அடுப்பு ஆன் பண்ணி 5 லிட்டர் குக்கர் எடுத்துக்கோங்க. அப்புறமா தக்காளி வந்துங்க 3/4 கிலோ எடுத்துருக்கோம். நல்லா வாஷ் பண்ணி 2லேருந்து 3 டைம் இப்படி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க தக்காளியை. அப்புறமா நீங்கள் வந்துங்க தண்ணி வந்துங்க ஒரு 500 ml போடுங்க. 1/2 லிட்டர் தண்ணி போடுங்க. பூண்டு வந்துங்க ஒரு கட்டி பூண்டுங்க, பெரிய கட்டியில் ஒரு கட்டி பூண்டு நல்லா தோல் உரிச்சிட்டு கழுவி போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்துங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 போட்டிங்கன்னா போதுங்க. இப்படி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வந்துங்க வெந்தயம், சீரகம், அரிசி வறுத்தது 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கல்லுப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துங்க ப்ராப்பராக வந்துங்க ப்ரெஷர் குக்கரோட லீடை வந்து லாக் பண்ணிவிடுங்க. இப்போ வந்துங்க அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 3லேருந்து 5 விசில் நீங்கள் விட்டுடலாம். தக்காளியும் வெங்காயம் வெந்துடுங்க. இப்போது தாளிப்புக்குங்க இது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அது வரைக்கும் மிளகுங்க 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. அப்புறமா 8லேருந்து 10 பல் பூண்டுங்க உரித்தது போட்டுக்கோங்க. அப்புறமா சீரகம் வந்துங்க ஒரு 4 சிட்டிக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தாளிப்புங்க எங்கள் பாட்டி வந்து இப்படி தான் செய்வாங்க. இந்த குழம்புக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ வந்துங்க கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துங்க இடிச்சுக்கோங்க. பூண்டு இந்த மிளகெல்லாம் கொஞ்சம் நல்லா தரதராக இடிச்சுக்கணும். இடித்து நீங்கள் ஒரு கிண்ணத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கணும். இப்போது புளி வந்துங்க ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கோம். புளியில் வந்துங்க தூசி மண் இருக்குங்க. நல்லா வந்து 2-3 டைம் கழுவிக்கோங்க. கழுவிட்டு இப்போது நல்ல தண்ணி போட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்துங்க ஊற வச்சுக்கணும் புளியை. இப்போ வந்துங்க 5 விசில் வந்துடுச்சுங்க ஹை ஃப்ளேமில். அப்படி உங்களுக்கு வந்துங்க ஞாபகம் வைங்க. அப்படி டைம் இல்லை சீக்கிரமாக நம்ம குழம்பு செய்யணுன்னா நீங்கள் 3 விசிலில் இறக்கிடலாம். பாருங்கள் தக்காளி வெங்காயம் நல்லா வந்துங்க வெந்துடுச்சுங்க. இப்போ ஒன்றுமே செய்ய வேண்டாம். இது எடுத்து நீங்கள் வந்து வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு நம்ம குழம்போட அந்த தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அப்புறமா இந்த தக்காளி வெங்காயம் ஃபைனாக அரைச்சிக்கணும் நம்ம ஆற வச்சு. இப்போ வடிச்சிடலாம். ஈஸியான ரெசிப்பிங்க. இந்த குழம்பு நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருக்கீங்களா இல்லை எப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சாப்பிட்லன்னா இது இப்போ தக்காளி சீசனுங்க. இது குழம்பு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சிங்க இது. இப்போது ஒரு பெரிய ஜாரில் போட்டு நம்ம ஃபைனாக அரைச்சிக்கணும். நான் வந்துங்க ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். இது வந்து ஈஸியான ரெசிபி. நீங்கள் எப்படி செஞ்சு வச்சுக்கோங்க பாருங்கள். நீங்கள் டிஃபனில் வந்துங்க கொடுத்து அனுப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். நைட்டுக்கும் நம்ம இது குழம்புல இட்லி, தோசை, ரொட்டி எல்லாம் சாப்பிட்லாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ வந்துங்க ஃபைனாக அரைச்சிக்கலாம். பாருங்கள் இந்த ஸ்ட்ரக்சரில் அரைச்சிக்கணும். இப்போ வந்துங்க அடுப்பு ஆன் பண்ணி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரம் சூடானதும் எண்ணெய் வந்துங்க ஒரு 30 ml ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணதும் கடுகு வந்துங்க 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு வந்துங்க லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம தாளிப்பு வந்துங்க எல்லாம் கருகிடுங்க. லோ டு மீடியம்லேயே இருக்கட்டும் அடுப்பு. இப்போ வந்துங்க நீங்கள் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மிளகு பூண்டு இருக்குது. அப்புறமா வெங்காயம் வந்துங்க ஒரு சின்னது கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 4 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இடித்து வச்சுருக்க இந்த மிளகு பூண்டு வதக்கிக்கணும். எண்ணெய் வந்துங்க நம்ம சூடு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வைக்கும்போது ஒரு 50% எண்ணெய் வந்து சூடானா போதுங்க. அந்த சமயத்தில் நீங்கள் கடுகு போடுங்க. ரொம்ப எண்ணெய் நம்ம சூடு பண்ணிவிட்டு கடுகு போடும்போது கடுகெல்லாம் தீஞ்சிடுங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமா வந்துங்க
இந்த வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு சின்னது. அப்புறமா பச்சை மிளகா 4 கட் பண்ணி போட்டிருக்கேன். மோஸ்ட்லி வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ், பச்சை மிளகா வந்து நம்ம முன்னாடியும் போடலாம். தக்காளியில் போடும்போது காரம் வந்துங்க அதிகமாக வேணும்னா அந்த சமயத்தில் நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு காரம் தேவையில்லைங்க, ஏன்னா இது பெரியவங்க சாப்பிட்றாங்க. அப்புறமா கறிவேப்பிலை நல்லா நம்ம இதயம் துறந்து ஒரு கை ரொம்ப கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ தாளிப்பு வந்துங்க நல்லா வந்து நம்ம பொன்னிறமாக வதக்கிக்கணும். நல்லா கோல்டன் ஃப்ரீயாக நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம தாளிப்பு வதக்கிக்கலாம். இப்போது இந்த சமயத்தில் வந்துங்க மஞ்சள் பொடி வந்துங்க சும்மா ஒரு 4 சிட்டிக்கிங்க போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி வந்துங்க ஒரு 4 சிட்டிக்கு போட்டிங்கன்னா போதுங்க. அப்புறமா வெறும் மிளகா பொடிங்க, இது 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நீங்கள் நம்ம அந்த தாளிப்புலேயே லோ ஃப்ளேமில் வச்சு இந்த சிவப்பு மிளகாய் பொடி மஞ்சள் எண்ணெயில் வதக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக வருங்க. இப்படி வதக்கும்போது நீங்கள் கொஞ்சோண்டு வதக்கிட்டு கருகாமல், இப்போ இந்த சமயத்தில் நம்ம புளி வந்துங்க நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு நல்லா ஊறிடுச்சுங்க. நல்லா பாருங்கள், ஊறிடுச்சுன்னா நல்லா ஸ்பாஞ்சியாக அந்த கரைஞ்சிடுங்க புளி. கீழே மண் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படி நம்ம இது பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், புளி கரைச்சல் போட்டுட்டோம். இப்போது அடுப்பு வந்துங்க மீடியம் டு ஹையில் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் கிளறிடுங்க நல்லா தாளிப்பில் இந்த புளி கரைச்சலை. அப்புறமா கொஞ்சோண்டு உப்பு இதுலேயும் போட்டுக்கோங்க. உப்பு வந்துங்க கல்லுப்பு ஆட் பண்ணுங்க. குழம்புல அவ்வளோ சுவையாக இருக்கும் குழம்பு. அப்புறமா நல்லா வந்து கிண்டிட்டு நீங்கள் அடுப்பு வந்துங்க மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ மூடி போட்டு 1 நிமிஷம் நீங்கள் இந்த புளி கரைச்சலை நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ வந்துங்க 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம புளி வந்துங்க இந்த கரைச்சல் வந்து நல்லா வந்துங்க வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கணும். அடுப்பு வந்துங்க ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த சமயத்தில் இப்போது தக்காளி வந்துங்க ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா இப்படி கிண்டிடணும். அப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்க இந்த தக்காளி வெங்காயம் தண்ணியும் சேர்த்திடுங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் அரைச்சோம் பாருங்கள். இந்த லிக்விடும் இதில் கொஞ்சம் இருந்துச்சுங்க. இதிலே கொஞ்சம் தண்ணி போட்டு அந்த கழுவி போட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்க தண்ணியே போதுங்க. தக்காளிலையும் தண்ணி விட்டுருக்கு. குழம்பு கொஞ்சம் திக்னஸாக இருக்கட்டும்ங்க. இப்போ வந்துங்க ஒரு கைப்பிடி கொத்தமல்லிங்க நல்லா கழுவிட்டுங்க வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். இதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பு வந்துங்க ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா அருமையான தக்காளி பர்த்தா ரெடி ஆகிடுங்க. இந்த ஆரோக்கியமான தக்காளி குழம்புங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ என்னுடையது நோட்டிஃபிகேஷனில் முதல்ல உங்களுக்கு காமிக்கும். இப்போது 3 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த குழம்பு வந்து சர்வ் பண்ணிடலாம். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்வுங்க. அல்லாஹ் ஹாஃபிஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.